ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். எப்போவுமே எதனா பொருள் உடஞ்சதுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டேன். அது எதனா கிராஃப்ட் ஒர்க் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எடுத்து வைப்பேன். அப்படி தான் இந்த டீ கப்பை வந்து நான் எடுத்து வச்சேன் ரொம்ப நாளாக. இப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் அதை ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் மல்டிபர்பஸ் ஸ்டாண்டாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மல்டிபர்பஸ் ஸ்டாண்டை நான் வால்புட்டி கிளே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வால்புட்டி கிளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வித்ஸ்டாண்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கிளே யூஸ் பண்ணுறேன். வால்புட்டி கிளே எப்படி பண்ணுறதுன்னா, வெறும் வால்புட்டி ப்ளஸ் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி கிளே பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். செராமிக்கில் பண்ணதுனால அந்த மக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகாது, கொஞ்சம் வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். தண்ணி தொட்டி நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா ஓகே. அதர்வைஸ் நம்ம வந்து ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிகால் எதுனா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வித்ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். ஸ்கூட்டியோட ஹேண்ட்பார் பண்ணும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நம்ம டூத் பிக்கை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஸ்கூட்டியோட ஃபுல் பார்ட்டை நம்ம வந்து முடிச்சிட்டோம். நல்லா தண்ணி தொட்டு நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்க வேண்டியதான். எங்கன்னா வந்து ஏற இறங்க இருந்ததுன்னா இப்போ நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். நான் ஸ்கூட்டிக்கு ஃபுல்லாக ரெட் கலர் கொடுக்குறேன். 2-3 கோட்டிங் கொடுக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ட்ராயிங் இருக்குது, அது மறையணுன்னா நம்மளுக்கு வந்து 2-3 கோட்டிங் கொடுத்தா தான் அது வந்து மறையும். டயர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பிளாக் கொடுக்குறோம். இன்னர் பார்ட் ஆஃப் த டயருக்கு வந்து நான் வந்து நேவி ப்ளூ கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்தேன். நான் சிம்பிளாக இப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வேணால் டாட்ஸு அப்புறம் எதனா ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி எதனா ட்ராயிங்ஸ் கூட நீங்கள் வரையலாம், ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஆனால் நான் இதுவே சிம்பிளாக நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். நம்மளோட க்யூட்டான மல்டிபர்பஸ் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கட்லரி ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க வேஸ்ட் பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அழகாக இன்னோவேட்டிவாக இது மாதிரி நம்ம வந்து கிராஃப்ட் செஞ்சு வீட்டை அழகாக அலங்கரிக்கலாம்.
இந்த மாதிரி சிம்பிள் கிராஃப்ட்ஸ் கிட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஹாலிடே டைம் வேறு, இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது மாதிரி நிறைய கிராஃப்ட் செம்மியா ஜோனில் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.